வணக்கம். ஐஞ்சிறுகாப்பியங்கள். ஐஞ்சிறுகாப்பியங்கள் நீலகேசி, சூளாமணி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம். ஐஞ்சிறுகாப்பியங்களில் நீலகேசி காப்பியத்தின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இதன் காலம் கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்பர். இதன் பாடல்கள் 894ஆகவும் 10 சருக்கங்களை கொண்டதாகவும் விருத்தப்பா யாப்பில் சமண சமய நூலாக பாடப்பெற்றுள்ளன. நீலகேசி பெயர் காரணம். காப்பிய காரண பெயர். நீலம் என்றால் கருமை என்பது பொருள். கேசம் என்றால் கூந்தல் என்பது பொருள். கேசி என்றால் கூந்தலை உடையவள் என்பதாகும். நீலகேசி கரிய கூந்தலை உடையவள் என்று பொருள்பட இக்காப்பியம் பாடப்பெற்றுள்ளது. நீண்ட அழகிய கருங்கூந்தலை உடையவள் நீலகேசி. நீலகேசி காப்பியத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் நீலகேசி தெருட்டு, நீலகேசி திரட்டு என்பனவாகும். நீலகேசி காப்பியத்திற்கு சமய திவாகர வாமன முனிவர் இயற்றிய பழைய உரை நூல் உள்ளது. நூலின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் இந்நூல் கிடைக்கப்பட்டுள்ளன. நீலகேசி கதை. பாஞ்சால நாட்டின் புன் அரவண என்னும் நகருக்கு அருகே உள்ள இடுகாட்டில் காளிக்கு உயிர் பலி நடந்து வந்தது. முனிச்சந்திரன் எனும் சமண முனிவர் தனது தவ வலிமையால் உயிர் பலியை தடுத்து நிறுத்த முற்படுகிறார். அதனை அடிவொற்றியே இக்காப்பிய கதை அமைந்துள்ளது. காளி முனிவர் மீது கோபம் கொள்கிறாள். பழையனூர் நீலி என்னும் பேயை காமலேகை என்னும் இளவரசி உருவில் முனிச்சந்திரனை மயக்க அனுப்பினாள். தோற்றுப்போய் முனிவரிடமே பேயாகிய வந்த பெண் மாணவியாக மாறி சமண சமய உண்மைகளை அறிந்து சமணவாதிகளோடு போரிட்டு சமண சமயத்தவராக மாறுகிறாள். பௌத்த சமய தலைவி குண்டலகேசியையும் அர்த்த சுந்தரரையும் ஆசீவகரையும் சாங்கியரையும் வாதில் வென்று அவர்களை சமணர்கள் ஆக்கினாள். பின்னர் சமண சமய தலைவியாக திகழ்கிறாள். காப்பிய சுவை குறைவின்றி காப்பியத்தில் பாலாலயம் எனும் இடுகாட்டின் காட்சியை ஆசிரியர் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவது போன்று ஒவ்வொரு காட்சியையும் படைத்திருப்பார். ஒவ்வொரு பாடலுமே காட்சிகளை தம் கண்முன் நிறுத்துவதாகவே இக்காப்பியம் இயற்றப்பட்டு இருக்கும். ஐஞ்சிறும் காப்பியங்களில் பெருங்காப்பியங்களுக்குரிய அனைத்து பண்புகளும் நிரம்ப பெற்றதான ஒரு காப்பிய நிலைப்பாட்டை கொண்டது நீலகேசி. சூளாமணி. சூளாமணி காப்பியத்தின் ஆசிரியர் தோளாமொழி தேவர். காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு எனவும் 10ஆம் நூற்றாண்டு எனவும் இருவேறுபட்ட கருத்தினை காண முடிகின்றது. பாடல் எண்ணிக்கை 2330 பாடல்கள். இதன் சருக்கம் 12. பாவகை விருத்தப்பாவால் அமைந்தது. இக்காப்பியம் சமண சமயம் சார்ந்த காப்பியமாக இயற்றப்பட்டுள்ளது. சூளாமணி பெயர் காரணம். மிக்க ஒளியையும் சிறப்பினையும் உடைய சூளாமணி ஆற்றல்களும் சிறப்புகளும் கொண்டு திவிட்டன் விசயன் சூளாமணி போல் ஒளிர்ந்தமையால் நூல் இப்பெயர் பெற்றது என்பர். சூடாமணி என்பதன் திரிபாக சூளாமணி ஆயிற்று என்றும் கூறுவர். சூடாமணி என்பது தலையில் அணிகின்ற அணிகலனை குறிப்பதாகும். சூடுகின்ற மணி ஆதலால் அது சூடாமணி என ஒலிக்கப்பட்டது. சூடாமணி காப்பியம் திவிட்டனையும் மையமாக கொண்டு படைக்கப்பட்டவை. பயாபதி. சுரமை நாட்டு மன்னன் பயாபதி. இவனுக்கும் 2 மனைவியர். மூத்தவள் மிகாபதி, இளையவள் சசி. விசயன் திவிட்டன் என்ற 2 புதல்வரை பெற்றிருக்கின்றனர். அச்சுவகண்டன் என்னும் விஞ்சையரை தலைவன் தன்னை பணியாத திவிட்டன் மீது கோபம் கொள்கிறான்.
திவிட்டனை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் மீது வஞ்சனை கொள்கின்றான். மாய சிங்கத்தை திவிட்டன் மீது ஏவுகின்றான். அவன் முன்னிற்க இயலாத மாய சிங்கம் ஓடி விடுகின்றது. குகையிலிருந்து வெளிப்பட்ட உண்மை சிங்கத்தை திவிட்டன் வென்று அடக்குகின்றான். அச்சுவகண்டன் மகள் சுயம்பிரம்பையை மணக்கின்றான். தான் வீரத்தின் பரிசாக தான் வென்ற சிங்கத்தை தன்னை வெல்ல வந்த சிங்கத்தை வீழ்த்தி வெற்றிக்கின் அடையாளமாக சுயம்பிரபையை மணம் கொள்கின்றான். திவிட்டனுக்கும் அச்சுவகண்டனுக்கும் ஏற்பட்ட போரில் அச்சுவகண்டன் திவிட்டனால் கொல்லப்படுகின்றான். குன்றெடுத்து தன் கையால் தாங்கி தான் வாசுதேவன் என காட்டுகின்றான் திவிட்டன். குன்றை தன் கையின் ஒற்றை விரலால் தூக்கி நின்ற திருமாலை போன்று தோற்றமளிக்கின்றான் அவ்விடத்தில் திவிட்டன். திவிட்டனுக்கு சோதிமாலி என்னும் பெண் குழந்தை பிறக்கின்றது. அவள் அமுதசேனன் எனும் மாமன் மகனை மணக்கின்றாள். இறுதியில் உலக இன்பம் துறந்து முக்தி பெறுகின்றான் என்பது இக்காப்பியத்தின் கதையாக அமையப்பெற்றுள்ளது. நிலையற்ற இன்பத்தை தேடி அலையும் இவ்வுலக வாழ்க்கை துன்பமானது என்பதை எடுத்துரைப்பது நீலகேசி சூளாமணி காப்பியமாகும். யசோதர காவியம். காப்பிய ஆசிரியர் வெண்ணாவலூர் உடையார் வேள். இதன் காலம் 13ஆம் நூற்றாண்டு என்பர். இக்காப்பியத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 320. சருக்கங்கள் 5 கொண்டது. பல வகை விருத்தப்பாவால் ஆன சமய காப்பியமாக பாடப்பெற்றுள்ளது. காப்பிய கதை. உதயநாட்டு மன்னன் மாரிதத்தன் அபயருசி அபயமதி என்னும் இரட்டையர்களை அழைத்து வந்து உயிர் பழி கொடுக்க முனைகின்றான். உயிர் போகும் தருணத்திலும் கலங்காது நிற்கும் இவரின் அஞ்சாமையை கண்டு இவர்களுடைய செயலை கண்டு வியந்து நிற்கின்றான். அபயருசி தமது வாழ்வு தொடர்பான வரலாற்றை மாரிதத்தனிடம் எடுத்துரைப்பதே யசோதர காவியமாக வளர்கிறது. அவந்தி நாட்டு மன்னன் அசோகனின் மகன் யசோதரன். அவன் மனைவி அமிர்தமதி. இவள் யானைப்பாகன் பாடிய மாளவ பஞ்சமம் என்னும் இசையை கேட்டு அவன் மீது காதல் கொள்கிறாள். யானைப்பாகனுடன் தகாத நட்பு கொள்கின்றாள். யானைப்பாகனோடு தன் மனைவி தகாத நட்பு கொண்டிருப்பதை அறிந்து வருத்தமுடுகின்றான். தன் காதலுக்கு தடையாக இருந்த கணவனையும் கணவனின் தாயாகிய சந்திரமதியையும் உணவில் நஞ்சிட்டு கொல்ல துணிகின்றாள். கொல்லப்பட்ட இருவரும் பல பிறவிகள் எடுத்து இறுதியில் அபயருசி அபயமதியாக பிறக்கின்றனர் என்னும் பிறவி கதையை கேட்டு உயிர்கொலையின் தீமையை உணர்ந்த மாரிதத்தன் துறவு மேற்கொள்கின்றான். இக்கதையை துறவு மேற்கொண்ட மாரிதத்தனின் செயலை எடுத்துரைப்பதாக இக்காப்பியம் அமையப்பெற்றுள்ளது. உதயனகுமார காவியம். காப்பிய ஆசிரியர் கந்தியார் எனும் சமண பெண் துறவி. காலம் 15ஆம் நூற்றாண்டு என்பர். பாடலின் எண்ணிக்கை 369. உதயனகுமார காவியத்தில் இடம்பெற்றுள்ள 6 காண்டங்கள் உஞ்சை காண்டம், இலாவண காண்டம், மகத காண்டம், வத்தவ காண்டம், நரவண காண்டம், துறவு காண்டம் எனும் இந்நூல் சமண சமயம் சார்ந்த நூலாக 6 காண்டங்களில் பாடப்பட்டுள்ளது. உதயனகுமார காவியம் கதை அமைப்பு. வத்தவ நாட்டு மன்னன் உதயணன் கதையை கூறுவது இக்காப்பியம். உதயணன் கதை தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு படைக்கப்பட்டதே இக்காப்பியம் ஆகும். கொங்குவேளிர் இயற்றிய பெருங்கதையில் உதயணன் வரலாறு மிக தெளிவாக விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இக்காப்பியம் சுவை குன்றி காணப்படுவதாக அறிஞர் பலர் கூறுவது. ஆதலாலே இவை பெருங்காப்பிய நிலையை பெற்றிருந்தும் சிறுங்காப்பியமாக வகை செய்யப்பட்டுள்ளது. நாககுமார காவியம்.
இக்காப்பிய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. காலம் 16ஆம் நூற்றாண்டு. பாடல்களின் எண்ணிக்கை 170. 5 சருக்கங்களையும் கொண்டு சமண சமயம் சார்ந்து பாடப்பட்டவை இக்காப்பிய கதையானது. கதை தலைவன் நாககுமாரன். அவன் பெயரால் காப்பியம் அமைந்துள்ளது. நாககுமாரன் காவிய கதை. மகத நாட்டு மன்னன் சிரேனிகன், அவன் மனைவி சாலினி. இவர்களுக்கு விபுலமழையில் வாழ்ந்த வரவீனநாத முனிவர் அறங்களை எடுத்துரைக்கின்றார். சிரேனிகன் கேட்டுக்கொள்ள நாக பஞ்சமி நோன்பு பற்றி முனிவர் மிக விரிவாக எடுத்துரைக்கின்றார். நாக பஞ்சமி நோன்பு எத்தகைய பெருமை கூட்டக்கூடிய நுட்பமான ஒரு நோன்பு என்பதையும் எடுத்துரைக்கின்றார். ஜெயந்திரன் எனும் அரசனின் 2வது மகன் பிரதாப் பந்தன். இவனே நாககுமாரன் எனப்படுகின்றான். நாககுமாரன் மேற்கொண்ட பஞ்சமி நோன்பு நூலில் மிகச் சிறப்பாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. கார்த்திகை, பங்குனி, ஆடி இம்மூன்று மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் நோன்பை தொடங்கலாம் என்பது பஞ்சமி நோன்புக்கான காலமாக வரையறை செய்யப்பட்டுள்ளது. நோன்பு மேற்கொள்ளும் முறை. இம்மூன்று மாதங்களில் ஏதேனும் ஒரு மாதத்தில் தோன்றும் முழு நிலா காலத்தில் முதல் 4 நாட்கள் ஒரு வேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். 5ஆம் நாள் முழுவதும் ஏதும் உண்ணக்கூடாது. இதுவே நாகபஞ்சமி நோன்பின் தொடக்கமாக பின்பற்றப்பட்டு வந்துள்ளது. அதன் பிறகு வரிசையாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதி, அதாவது நாள், பஞ்சமி நாளில் அன்று ஏதும் உண்ணக்கூடாது விரதம் மேற்கொண்டிருக்கின்றார். இவ்வாறு தொடர்ந்து 5 ஆண்டுகள் நோன்பு மேற்கொள்வதே பஞ்சமி நோன்பாகும். இந்நோன்பு மேற்கொண்ட நாககுமாரனின் வீரச் செயல்கள், முடிசூட்டு விழா, துறவு பூணல் இவை அனைத்தும் இக்காப்பியத்தில் செறிவுற எடுத்து கூறப்பெற்றுள்ளன. 50 காப்பியங்களின் மேன்மையை எடுத்துரைத்தது போன்று ஐஞ்சிறுகாப்பியங்களின் மேன்மை இங்கே கூறப்பெற்றுள்ளது. ஐஞ்சிறுகாப்பியங்கள் பற்றிய சிறு அறிதல். இப்பகுதியிலிருந்து எழும் வினாக்கள். ஐஞ்சிறுகாப்பியங்கள் யாவை? விளக்குக. இது 5 மதிப்பெண் வினா, 10 மதிப்பெண் வினாவில் இடம்பெறக்கூடியவை. 2 மதிப்பெண் வினாக்களில் இடம்பெறக்கூடியது. உள்ளே நாம் அந்த கதைகளை நுட்பமாக கவனித்தோம் என்றால் அந்த 2 மதிப்பெண் வினாக்களுக்கான பதில் எழுத முடியும். ஐஞ்சிறுகாப்பியங்களில் இடம்பெறக்கூடிய அந்த முதன்மையான கதை மாந்தர்கள், கதை களங்கள், கதை தொடர்கள் இவற்றை நுட்பமாக கவனித்தல். இந்த மாதிரியான கேள்வி கேட்பினும் 2 மதிப்பெண் வினாவாகினும் 5 மதிப்பெண் வினாவாயினும் 10 மதிப்பெண் வினாவாயினும் மிக தெளிவான விளக்கத்தை நம்மால் கொடுக்க முடியும். எதையும் புரிதலோடு கதையை உள்வாங்கி கற்றால் மிக எளிமையானதே. நன்று.